தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மற்றும் எங்கள் கட்சியிலேயே இருக்கின்ற ஒரு முன்னாள் தலைவர் இவர்கள் தான் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில் தலையிடும் இதில் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு எதிர்த்து வாதிட்டதில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற ஒரு வழக்கறிஞரும் ஈடுபட்டிருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும் உண்மை ஒரு நாள் வெல்லும் என்ற நிலையில் கண்டிப்பாக 1% கூட உண்மை இல்லாத இந்த கேஸை, இந்த வழக்கை நான் நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். ஆனால் தமிழகத்திலே சில நாட்களாக பல அசம்பாவிதங்கள் நடந்தன. சட்டசபை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் முதலமைச்சர் அவர்கள் யாரும் போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னார். சொல்லும் போதே அவர் இன்னொன்றையும் சொன்னார், எங்கள் கட்சிக்காரர்கள் அறவழியில் தான் போராட்டம் நடத்தினார்கள் என்று. எனக்கு தெரியவில்லை, ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் கொடும்பாவி எரிப்பதெல்லாம் அறவழி போராட்டமா என்று எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள் தலைமையில் காமராஜருடைய சிலையை செருப்பால் அடித்திருக்கின்றார்கள். மிக அசிங்கமாக முட்டைகளை வீசி இருக்கின்றார்கள். இதெல்லாம் அறவழி போராட்டமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்களை பொறுத்தவரையில் போராட்டம் என்றாலே ஆட்களை கொல்லுவதுதான். தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு தருமபுரியிலே ஒரு பேருந்திலே 3 கல்லூரி மாணவிகளை வைத்து உயிரோடு கொளுத்தியவர்கள் அதிமுகவினர் தான். ஆகவே அதெல்லாம் அறவழி போராட்டம் என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்களா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, காமராஜருடைய சிலையை அவமரியாதை செய்ய அவமதித்த, அந்த சிலையை உடைக்க முயன்ற பாராளுமன்ற உறுப்பினர் குமார் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதோ பேருக்கு கைது செய்வது போல கைது செய்துவிட்டு 1 மணி நேரத்திலேயே விட்டு விடுவது என்பதெல்லாம் வெறும் கல்துடைப்பு நாடகம்தான். சிலையை அவமதித்தால், அதுவும் காமராஜருடைய சிலையை, தமிழக மக்களால் என்றைக்கும் போற்றப்படுகின்ற காமராஜருடைய சிலையை அவமதித்தால் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த உரிய நடவடிக்கையை திருச்சி காவல்துறையினர் அந்த குமார் மீது எடுக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த முன்னாள் தலைவர் சொன்ன அவர் எனக்கு முன்னால் 2 முறை தலைவராக இருந்திருக்கின்றார். நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான். பேர் சொல்ற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த மனிதரோ ஒரு தங்கமான மனிதரோ அல்ல. போதுமா போதுமா நீங்க தானே. கண்டிப்பாக மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது இன்னும் முன்பை விட தீவிரமாக காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்படும். இந்த போராட்டத்தை நாங்கள் மற்ற கட்சிகளோடு, எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இது குறித்து நான் மற்ற தலைவர்களிடமும் பேசுவேன். ஒருவேளை எல்லா கட்சிகளும் சேர்ந்து நடத்த முடியாத பட்சத்தில் காங்கிரஸ் தனித்தே நின்று இந்த போராட்டத்தை தொடரும். இல்லையே, நாங்கள் கொஞ்சம் நாகரிகமானவர்களைத்தான் உள்ளே விடுவது வழக்கம். இல்ல, விளக்கம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்கள் கேட்கவும் இல்லை. என்னை பற்றி கூட பல செய்திகள் வந்தது. நான் சோனியா காந்தி அவர்களை பார்க்க நேரம் கேட்டதாகவும், ராகுல் காந்தி அவர்களை நேரம் கேட்டதாகவும், அவர்களுக்கு ஒதுக்கவில்லை என்றெல்லாம், அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். என்னை பொறுத்தவரையில் நான் வழக்கமான முறையில் தான் டெல்லி சென்றேன். அதேபோல் 125வது பிறந்த நாளாக அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் இருக்கின்ற காரணத்தால் தமிழகத்தில் எப்படி அதை சிறப்பாக கொண்டாடுவது என்பதற்காக நான் மேலிடத்திலே ஆலோசிப்பதற்காக சென்றேன். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற SC பிரிவை சார்ந்த நிர்வாகிகள், மாவட்ட தலைவருடைய கூட்டம் 2 நாட்களாக அங்கே நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். இல்ல, அது ரொட்டீனா நீங்க பாத்தீங்கன்னா எங்க கட்சியில் எப்படிலாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை தமிழகத்திலே எங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கைகளை பற்றி மேலிடத்திற்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம். அது we have already set. வருகின்ற காலங்களில் மற்ற செய்திகளையும் உலக அனுப்புவோம்.